ஹலோ வேல்டு ஃபார் எவர். உப்பு சத்து வந்து அதிகமாச்சுன்னா நமக்கு நிறைய பிரச்சனை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதாவது பிபில இருந்து ஹார்ட் அட்டாக்ல இருந்து எல்லாமே வந்து வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். பட் இந்த சோடியத்தோட லெவல் வந்து இந்த சோடியத்தோட லெவல் வந்து ரத்தத்துல வந்து எவ்வளவு இருக்கணும், ஸோ அதுக்கு கீழே வந்துச்சுன்னா எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், ஸோ அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். எனிவே ஐ அம் பாண்டி ஸ்டேட்மெண்ட். இந்த சோடியத்தோடைய லெவல் வந்து ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா 1.35 இருந்து 1.45 மில்லிகிராம் அளவுக்கு தான் வந்து ரத்தத்தில் வந்து இருக்கணும். ஸோ அதை விட்டு இப்போ வந்து 1.25, ஸோ அந்த அளவுக்குலாம் கம்மியாகும் போது ஒரு சில பேருக்கு வந்து ஞாபக மறதி, ஏஜ் ஆனவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஞாபக மறதி, ஸோ ஏஜ் ஆன பின்னாடி 1.25, ஸோ அந்த அளவுக்கு கம்மியாகிற லெவல்லாம் வந்து இருக்கு. ஸோ இது வந்து எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆகுறது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டான சாப்பாடு உணவு பழக்கம் வந்து கரெக்டாக வந்து பின்பற்றாமல் இருக்கிறது, கரெக்டான காய்கறிகள், ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிடாம இருக்குது. ஸோ அது போக வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் மெடிசன்ஸ் வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரீசன் அந்த சோடியத்தோட லெவல் வந்து கம்மியாகிறதுக்கு. பட் அப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு மில்லிகிராம் உப்பு வந்து நம்ம எடுத்துக்கணும், ஏன்னா வந்து உப்பு வந்து அதிகமாக போகும்போது நமக்கு பல பிரச்சனையை வந்து கொண்டு போகும். இந்த சோடியம் வந்து உடம்புல வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீர்ச்சத்து இருக்கு பார்த்தீங்களா, நீர்ச்சத்து, ஸோ அது போல பிபி லெவல் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் வந்து இந்த சோடியத்தோட அளவு வந்து ரத்தத்துல வந்து இருக்கு. ஸோ அப்போ வந்து சோடியத்தோட அளவு வந்து உப்போடைய அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுற பட்சத்தில் வந்து எந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தென்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி தாகம் வந்து அதிகமாக வந்து எடுக்கும். ஸோ வந்து உப்பு லெவல் வந்து அதிகமாயிடுச்சுனாவே இப்போ வந்து லைட்டாக உப்பு சாப்பிடும்போது ஸோ அதை வந்து நம்ம அந்த உப்பை வந்து கரெக்டாக சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி எடுப்போம். ஸோ அதே போல தான் உப்பு சத்து வந்து அதிகமாகும் போது உடம்புல வந்து நமக்கு வந்து தண்ணி சத்தும் வந்து தண்ணி வந்து அதிகமாக தாகம் வந்து எடுக்கும். ஸோ வந்து உப்பு வந்து டவுன் ஆகுது குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வியர்வை வந்து வெளியேறும். ஸோ அப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ மில்லிகிராம் அளவுக்கு வந்து உப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 கிராம்லேருந்து 2.5 கிராம். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து உப்பு வந்து ஒரு நாளைக்கு வந்து சால்ட் வந்து எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 கிராம் 5 கிராம்னு எடுக்கும்போது உப்பு சத்தோடைய லெவலும் அதிகமாகுது, நம்ம உடம்புல வந்து உப்புச்சத்து வந்து அளவுக்கு அதிகமாகவே உருவாகுது. ஸோ இது வந்து நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல வந்து உப்பு போட்டு சாப்பிட்றோம், ஸோ அது மட்டும் தான் உப்போடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்க கொள்ளக்கூடிய காய்கறிகள்லையும் உப்பு சத்து வந்து இருக்கு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன இந்த பிஸ்கட்டு, ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது அதில் வந்து சால்ட் கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக பின்பற்றணும்னா உப்பு ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுகர், அதாவது சர்க்கரைன்னு சொல்லக்கூடியது, இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து நம்ம அளவாக பயன்படுத்துறது மூலியமாக நம்ம உடம்புல வந்து பல விதமான நோய்களை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் வந்து இந்த உப்பு. ஸோ வந்து இதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த சோடியத்தோட லெவலை வந்து நம்ம பின்பற்றுறது மூலியமாக நம்ம உடம்புல வந்து நல்லாவே நம்ம உடம்பு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா பிபி லெவல் நம்ம உடம்புல வந்து நம்ம உடம்பு மேக்ஸிமம் வந்து தண்ணி தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து உப்புல தான் வந்து இருக்கு, இந்த சோடியத்துல தான் இருக்கு. பட் இதை மேலே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாளைக்கு 4 கிராம் 5 கிராம் உப்பு வந்து எடுத்துக்க கொள்ளும் போது நீங்கள் பிஸ்கட்லாம் எடுக்கும்போது அதெல்லாம் வந்து சால்ட் வந்து அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய போது நமக்கு வந்து பிபியில இருந்து ஹார்ட் அட்டாக்ல இருந்து மிகப்பெரிய ஒரு நோய்களை வந்து கொண்டு போகக்கூடிய சக்தி வந்து இந்த உப்புக்கு வந்து இருக்கு. ஸோ அதனால ஒரு நாளைக்கு வந்து லிமிட்டா வந்து 1.5 இருந்து 2.5 கிராம், ஸோ மேக்ஸிமம் உப்பு போடாமே கூட வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம் தான். ஸோ வந்து இந்த உப்புனால தான் பலவிதமான நோய்கள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஸோ இதை வந்து அளவாக பின்பற்றுறது வந்து ரொம்ப ஒரு சேஃபான விஷயம். ஸோ இதில் என்னன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.